தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இலக்கிய நிகழ்வின் வாயிலாக நாம் ஒவ்வொரு நாளும் பயணித்து ஒரு தொடரோட்டம் போல நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. இதில் குறிப்பாக சிறுகதை படைப்பாளருடைய நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய சிறுகதை படைப்புகளை முழுமையாக கதை சொல்லிகளின் வாயிலாக கேட்டும் பின்னூட்டத்தால் பகிர்ந்தும் நாம் பயணித்து வருகிறோம் தோழமைகளே. அப்படி கு. அழகிரிசாமி ஐயாவிலே தொடங்கி தமிழொலியை கடந்து தற்பொழுது கீரா என்கிற மகத்துவத்தினுடைய சிறுகதையை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு பயணித்து வருகிறோம் தோழமைகளே. குறிப்பாக இன்றைய தினம் நம்மோடு ஒரு மிகப்பெரிய ஆளுமை கீராவும் நானும் என்கிற தலைப்பின் கீழ் பயணிக்க இருக்கிறேன். உண்மையிலே தனிப்பட்ட முறையில் நான் விரும்புகிற இலக்கிய ஆளுமைகள் குறிப்பிடத்தக்கவர் ஐயா முனைவர் கோமா கோதண்டம் ஐயா. அவர் தமிழறிஞர் மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளில் புதினம், சிறுகதை, நாடகம், உரை, கவிதை, கட்டுரை, ஆய்வு அப்படின்னு போனாலும் கூட மருத்துவம் பல நிலைகளில் அவர் நூல் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சுட்டு ஐயா ஒரு 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். 150 பார்த்தீங்களா, தவறுதலா சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க. ஏன்னா 100க்கு மேலேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதை ஒரு புத்தாக்க பயிற்சியில உங்களை பற்றி பேச்சு வரும்போது ஐயா கோதண்ட ஐயா 100க்கு மேல எழுதியிருப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. அதனுடைய அடிப்படையில் நான் சொன்னேன். அவை மட்டும் இல்லாமல் ஐயாவுடைய தொகுப்புகள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், ஆங்கிலம், ரஷ்யம், ஜெர்மானியம், அது மட்டும் கிடையாது, சிங்கள மொழியில கூட ஐயாவுடைய சிங்களத்துல ஒரு கதை வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இவருடைய முதல் நூலான ஆரண்ய காண்டம் குடியரசுத் தலைவருடைய விருது பெற்றது. அவை மட்டுமல்லாது தமிழ்ல ஒரே மலேசியாவுடைய சர்வதேச தொலைநில பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி இருக்கிறது. அவை ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய மணிமேகலை மன்றத்துடைய தலைவராக ஐயா தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். ஐயா பற்றி சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு காப்பியம் போல பயணிக்கும். அப்படி இலக்கியத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஆர்மை இன்றைக்கு நேற்றைய தினம் அவருடைய இணையர் அம்மா ராஜேஸ்வரி அம்மா அது வந்தாங்க. இன்றைக்கு தம்பதி சமேதராக எழுந்தருளி இருக்கிறார்கள். அந்த நிலையிலே அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மகிழ்வேடு வரவேற்கிறது. அதே போல இன்றைக்கு கதை சொல்லக்கூடிய செல்வி சுவாதி திருமதின்னு போட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, ஐயோ பாப்பா வருத்தப்படுவாளே அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கு இருந்த ஒரு தொடர் ஓட்டம், இன்னைக்கு ஒரு கருத்தரங்கம் நடத்துனதுனால பொதுச் செயலாளர் எல்லாருமே இங்க இருந்தாங்க. பொதுச் செயலாளர் ஒரு 4 மணி நேரம் பயணித்து இன்றைக்கு அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்து அவர் பேசுவது 1 மணி நேரம் இருந்தாலும் அவருடைய பயணம் 4 நாளும் 8 மணி நேரம் பயணம். தன்னுடைய சொந்த செலவில் வந்து சென்றார். அதனால் அதை சரியாக கவனிக்க முடியவில்லை. அப்படி இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே 1ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் படிக்கிற சுவாதி என்கிற மாணவி நம்மோடு இணைந்திருக்கிறார். கட்டுரை எழுதுவதில் மிகுந்த ஆர்வமிக்க இந்த பாப்பா குழந்தை அருமை மகள் நம்மோடு கதை சொல்லுவதற்காக கீரா ஐயா அவருடைய கதையை சொல்லுவதற்காக நம்மோடு பயணிக்க இருக்கிறார். அந்த நிலையில் இருவரையும் வரவேற்புரை தருமாறு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய மருத்துவர் அரமையா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தோழர் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு வந்து நம்ம கோமா கோதண்டம் குறிஞ்சி செல்வர் மலைவாழ் மக்களின் துயரங்களையும் அவர்களின் வாழ்வையும் ஏலத்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வையும் கிட்டத்தட்ட ஏற்காடு மலையிலிருந்து இந்த பொதிகை மலை வரை பல்வேறு பழங்குடிகளோடு வாழ்ந்து அவர்களோடே தங்கி அவர் அந்த இதெல்லாம் சொல்வார்.
புழுவா இருக்கும் ஒரு குட்டையில தண்ணி. அதை எடுத்து எப்படி குடிக்கிறது, ஒரு துணியில இருத்து குடிக்கணும்ன்றதெல்லாம் சொல்றது. பாறைகளுக்குள்ளேயே வந்து சாப்பாடு இல்லாம, சாப்பாடெல்லாம் தட்டு இல்லாம அதிலேயே வச்சு சாப்பிடுறது. இது பல அனுபவங்களை சொல்வார். அது மட்டுமல்ல, இவர் ஆரண்ய காண்டம் ஜனாதிபதி விருது வாங்கியது. அதை போலவே பால புரஸ்கார் விருது, அந்த காட்டுக்குள்ளே இசை விழா, அந்த நூலுக்கு கிடைத்து பல்வேறு நூல்கள் எழுதியுள்ளார். பல்வேறு அரிய தகவல்களையும் வைத்திருப்பார். அந்த ஒரு நம்ம ஏதாவது உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டால் அதை தையல் போட வேண்டிய சூழலில் இருக்கும்போது ஒரு மர இலையை வைத்து ஒட்ட வைக்கக்கூடிய இதெல்லாம் அந்த பழைய சித்த முறைப்படி உள்ள மரங்களின் அரிதான மரங்களின் பண்புகளை எல்லாம் அறிந்தவர். அதை போலவே நம்முடைய இப்ப நவீன கோமா கோதண்டத்தின் கவிகள் என்ற திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தின் விருதை வாங்கியுள்ளது. இப்படி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருப்பார். அந்த பன்மொழி புலவர் முக்கா ஜெகநாத ராஜா, இவரு துரைராஜா, இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த மணிமேகலை மன்றத்தை மிக சிறப்பாக தொடர்ந்து, மணிமேகலைக்கென்று ஒரு மன்றம், அநேகமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து செயல்படக்கூடிய மன்றம் ராஜபாளையம் மன்றமாகத்தான் இருக்கும். அத்தகைய ஒரு இலக்கிய செயல்பாட்டாளர். எப்ப போனாலும் அவர் வீட்டுல புத்தகங்களோட தான் அவர் இருப்பாரு. நமக்கும் ஏதோ புத்தகங்களை 1, 2 தருவாரு. அவருடைய முதல் கேள்வி, நீங்க அடுத்து என்ன எழுத போறீங்கன்றதா இருக்கும். ஒவ்வொரு எழுத்தாளர்களையும், இளம் எழுத்தாளர்களை தொடர்ந்து எழுத தூண்டி கொண்டிருக்கும் இலக்கிய குடும்பம் அது. அந்த இலக்கிய குடும்பத்திலிருந்து இன்று கீராவும் நானும் என்ற தன்னுடைய அனுபவ பகிர்வுகள். இவர் பல்வேறு ஆளுமைகளோடு, ஜீவாவோடு குற்றாலத்தில் குளித்ததை சொல்லுவார். அங்கே ஜீவா எப்படி மணிமேகலை மன்றது விழாவிற்கு வந்தார், கம்பன் விழாவிற்கு வந்தார் என்பதெல்லாம் சொல்வார். ஒரு மில் தொழிலாளியாக இருந்து கொண்டு அந்த நூல்களை படித்து படித்து பண்டிதனானேன் என்று சொல்வார். அந்த பழமொழியோடு சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, மிக நீண்ட இலக்கிய அனுபவம் உள்ள ஆளுமை நம்மிடையே கீராவும் நானும் என்ற அனுபவ பகிர வருகிறார்கள். அவரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமத்தின் சார்பாக மிகுந்த மன மகிழ்வோடு பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நானும் சொல்லியிருக்கிறீர்கள். நாராயணன் இலக்கிய உலகத்தின் மாமனிதர். கிராமத்தில் பிறந்திருந்தாலும் அதன் பெயரை இடையும் செவலும் கல்லும் கலந்த ஒரு கிராமம் அது. எதை பேசினாலும் கேட்பவரை சிரிக்க வைத்து விடுவார். அவரிடம் கொண்டிருந்தாலே நோய் எல்லாம் ஓடிவிடும். பொதுவாக சமுத்திரத்தை கடல் அதுவரை பார்க்க ஒரு கிராமத்து மனிதரை திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறார். அவர் ஊருக்காரர், ஒரு கிராமத்து மனிதர். அது வரைக்கும் சுந்தரம் இருக்கிறது என்னன்னு தெரியும். அவரு அந்த இறங்கின உடனே சுந்தரத்தை பார்த்து, அட ரொம்ப பெருசா மழை பெஞ்சிருக்கும் போலவ, தண்ணி என்னமா கெத்தா கெட்டி கிடக்கு பாருங்க அப்படின்னு அந்த இதை எழுதும் நம்ம எப்படி இருக்க முடியும்? பேசும்போது தெலுங்கு மொழியில் தான் பேசுவார். அவர் தாய்மொழி தெலுங்கு, என்னுடைய தாய்மொழியும் தெலுங்கு. அன்று அவர் என்ன சொன்னாலும் இருக்க முடியாது, அப்படியான வார்த்தைகள் தான் பேசுறார். தெலுங்குல ஒரு பழமொழி இருக்கு, கொஞ்சம் கேளுங்களேன். நவ்வடம் ஒக்க யோகம், நவ்வடம் ஒக்க யோகம். சிரிப்பது என்பது ஒரு யோகம் செய்வதை ஒரு பெரிய செயல். நவ்வடம் ஒக்க யோகம், நவ்விஞ்சடம் ఒక భోగ్. அனுபவ ரீதியான
ఆనందమయమது பிறரை சிரிக்க வைப்பது, నవ్వించడం, பிறரை சிரிக்க வைப்பது ఒక భోగం. போகடம் சிரிக்காதிருப்பது ఒక ரோகம். அதாவது அது வியாதி. சிரிக்காமல் எவன் இருக்கிறானோ அவன் நோயாளி என்று அந்த பழமொழிக்கு பெயர். இப்பொழுது வெளிநாடுகளில் புதிதாக மருத்துவமனைகள் உருவாகி இருக்கின்றன. பல நாடுகளில் தொலைக்காட்சி செய்திகளில் சொல்லுகிறேன் அன்புதான். அங்கே இதய நோய் என்று போய்விட்டால் அவர்களை கட்டில் உட்கார வைத்து எதிர்க்க பெரிய ஒரு பெட்டியேற்று நகைச்சுவையான படங்களையாக தேர்ந்தெடுத்து அவர்களே போட்டு காட்டுவது. அதே மாதிரி இந்த கைபேசி இருக்கிறது அல்லவா, கைபேசி, அதிலே நகைச்சுவை சம்பந்தமான செய்திகளையே சொல்லிக் கொண்டிருப்பது. அதாவது அந்த நோயாளி எந்த இடமும் வாய்விட்டு அக்க சிரித்து கொண்டே இருக்குது. மருத்துவமனை சூழ்நிலையில அப்படியான ஒரு சூழ்நிலையை செஞ்சுக்கிறாங்க. அதுல அவர்களுக்குரிய அந்த நோய்கள் தீர்ந்து போனா சிரிக்க வைக்கிறது. நம்ம நடைமுறையிலே நம்ம நாட்டிலே நம்ம இப்ப ஆண்களுக்கு வருகிற இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் போல பெண்களுக்கு வருவதில்லை. ஏனென்றால் பெண்கள் எந்த விஷயத்திலையும் படிக்கும் போதும் சினிமா பார்க்கும் போதும் அப்புறம் ஏதாவது பேசும்போதும் அவங்க கலகலன்னு சிரிச்சு விட்டுருவாங்க. நம்ம சிரிப்பது ஏதோ செய்யல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம சிரிக்கிறத கட்டுப்படுத்திடுவோம். கட்டுப்படுத்த மாட்டாங்க. அதனால இன்னைக்கு அவங்களுக்கு ஆண்களை போல நோய்களுக்கு வருவதில்லை. என்ன காரணம் என்றால் அவர்கள் அடிக்கடி சிரிக்கிறார்கள். இப்ப சிரிப்பு ஒரு பெரிய டாக்டர் ஆயிருக்கு. கீரா அனைவரையும் சிரிக்க வைக்கும் ஒரு பெரிய மருத்துவராகத்தான் இருக்கிறார். நான் அவற்றை எப்ப பேசினாலும் இந்த பழமொழி எனக்கு நினைவுக்கு நவ்வடம் ఒక யோகம், నవ్వించడం ఒక యోగం, நவ்வகபோகடம் ఒక ரோகம். தென்காசி டிகேசி விழாவில் எனக்கு 40 வருஷம் அனுபவம் உண்டு. 40 வருஷம் நானு ஜெயராஜா, கோசல்ராமன் எல்லாரும் போய், துரைராஜா எல்லாரும் போய், பெண்கள் ஒவ்வொரு சமயம் கூட வருங்க. 40 வருஷம் பற்றி நான் ஒரு தடவை அந்த கூட்டத்தில் பேசியிருக்கேன். மஞ்சரியில டிகேசி பற்றி 12 பக்கத்துக்கு கட்டளை எழுதியிருக்கேன். அந்த டிகேசி விழாவில் பெரிய பெரிய அறிஞர்கள் அவர் கூட வந்தவங்க பேசுவாங்க. பேச்சதும் ஒவ்வொரு ஆண்டும் கடைசி பேச்சாளராக கீரா இருப்பார். கடைசி பேச்சாளராக கீரா பேசி முடித்தோம். தெரு அந்த விழா குற்றாலம் சித்திர சபை, குற்றாலம் சித்திர சபையில் விழா நடக்கும். சிற்றருவி பாதையில் சிற்றருவிக்கு எதிர்க்க உள்ள முன்னால டிகே அது இப்ப நூலகமாக இரவுல நாங்க அங்குவோம். இவங்களோட ஸ்ரீ ராஜநாராயணனை ஒரு நாற்காலியில் உட்கார வச்சுக்கிட்டு சுத்திலும் ரவுண்டா நானு, ஜெகநாதராஜா, வண்ணதாசன், கோசா பல்ராமன்,
வண்ண நிலவன், அப்புறம் பல பேரு விழாவில் கலந்துக்கிடுவோம். சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டே இருப்பாரு. விடிய 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 நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். காலையில 5 மணி வரைக்கும், அதாவது ஒரு 11 மணிக்கு உட்கார வச்சுக்கிட்டு நாங்க சுத்தி இருந்தோம். பேச ஆரம்பிச்சாருன்னா காலையில 5 மணிக்கு தான் முடிப்பாரு. உட்காந்து நாங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை, நாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் 5 மணிக்கு எந்த போய் அந்த செட்டுல குளிச்சுட்டு வந்து அப்புறம் அவங்க வீடுகளுக்கு போயிடும். அப்படியே தொடர்ந்து 40 வருடங்கள் தீரா. அதுக்கப்புறம் அவங்க அந்த விழா குடும்பத்தார் நிப்பாட்டிட்டாங்க. காரணம் இல்லை. டிகேசி பேசி தமிழ்நாட்டு அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, அடுத்த வருஷத்திலிருந்து டிகேசி விழாவை அரசு நடத்தும் அப்படின்னு சொன்னாரு. அவருடன் மேடையில பேசினதோட சரி. அப்புறம் கீரா ஒரு சமயம் ராஜபாளையத்தை எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு சமயம் மணிமேகலை மன்றத்துல பேசிட்டு இருக்கிறாரு. மணிமேகலை மன்றம் என்பது மணிமேகலை என்ற நூல் இருக்கிறது. உலக மானிடம் இருக்கக்கூடாது சொன்ன ஒரே நூலகத்திலே மணிமேகலை இருக்கிறதும் மட்டும்தான். அப்பேற்பட்ட மணிமேகலை என்ற பேசியிருக்கிறாரு. அப்புறம் பெருமன்றத்தை போக்குனாரோ அடுத்த வருஷமே மாவட்ட மகாநாடுகளை 2 மகாநாடு காந்தி கலைமன்றத்துல வச்சு 2 மாவட்ட மகாநாடு, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாவட்ட மகாநாடுகளை 2 மாநாடுகள் நடத்தினார். 2 மகாநாடுகளும் ஒரு மாநில மகாநாடு போல அவ்வளவு கூட்டங்கள் நிறைந்து கலைமன்ற ஆட்கள் பிடிக்காம இருந்தது. கூட்டங்கள்ல பேசி இருக்கிறார். அப்ப என்ன பத்திரிகை நினைவில் எழுதினது, தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் என்ற அமைப்பு ராஜபாளையம் கிளையும் நாகர்கோயில் கிளையும் இந்த 2 மட்டுமே இன்று சிறப்புமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன என்று பாராட்டி எழுதியிருந்தார் ஒருத்தர். எந்த பத்திரிகைன்னு ஞாபகத்துக்கு வர. அப்புறம் ஐயனார் கோவில் அருவி எங்க மேற்கு மலை தொடர்ச்சி ராஜபாளையத்திலிருந்து சுமார் 8 தொடர்ச்சி ஐயனார் அருவி. அங்க போய் நான் சின்ன வயசுல இருந்தே இந்த பித்தளை தூக்குச்சட்டியில சாப்பாடு கொண்டு போய் ஒரு நாள் முழுவதும் அங்கேயே இருந்து அந்த மலைவாழ்கள் எப்படி வாழ்றாங்க சின்ன வயசுலயே அதை பற்றி ஒரு அதை கவனிக்கிறதுக்காக குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்களை கவனிக்கிறதுக்காக அப்படி போய் அந்த அந்த பழக்கம் தொடர்ந்து. அப்புறம் எங்க வீட்டுக்கு வர்ற பெரியவங்களையும் கூட ஒரு நாள் இருங்க, நாளை ஐநாறு அருவியில குளிச்சு பல பேரையும் குளிக்க கூட்டிட்டு போவேன். அப்படி கீழாவே ஒரு தடவை கூட்டிட்டு போனேன். அவன் குளிச்சுட்டு வந்துட்டு நாங்க பேசிட்டு இருக்கும்போது, கோதண்டம்
அந்த செடியை பார்த்தீங்களா? அதனுடைய பூ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இலை எப்படி பார்த்தீங்களா? அதனுடைய தன்மை என்னன்னா, இந்த இலை இந்த எல்லாம் செடியின் ஜெனிங்க அப்பா தான் எல்லாம் ஹெல்ப் பண்றாரு. இந்த இன்ன மருந்துக்காகவும் இந்த செடியின் பெயர் இது அப்படின்னு ஒவ்வொன்னா பல செடிகளை சொல்லுவாங்க. ஐயா, என்ன நீங்க சித்த மருத்துவம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை கோதம்தான், நமக்கு வர்றவங்க போறவங்க எப்படின்னு சொல்லுவேன். நீங்க எப்படி உங்க அடிவாரத்துக்கு வர்றீங்களா? அப்படி நாங்களும் அப்ப மேற்கு மலை அடி அங்க சித்த மருத்துவர்கள் வருவாங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த அடிவாரத்துல மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. பாறைகள், விலங்குகள் அது வாட்டு மலையில வந்து மரங்களுக்கு மேல வந்து போயிட்டு இருக்கும்ல, அதனுடைய குரல்களை இது இன்ன பேசுது, இந்த பறவை பேசுது, அந்த பறவை இதுக்கு இன்ன பதில் சொல்லுது. நமக்கு ஏதோ இவர் என்ன உயிரின பாஷைகளை படிச்சுட்டாரா, பேசுற பாஷை எனக்கு தெரிய மாட்டேங்கி அப்படின்னு எனக்கு ஒரே வியப்பா இருக்கும். அவர் அதெல்லாம் அவ்வளவு பற்றி, விலங்கு பற்றி, மனிதர்கள் எவ்வளவோ விஷயங்களை எடுத்து மனித அவர் சொன்னது கேட்டுக் கொண்டிருந்தோம்னா அதுவே நமக்கு பெருமன்ற விஷயமாக இருக்கும். ஒரு சமயம் கீழாவை பார்க்கணும்ட்டு நானும் எங்க துணைவியாரும் எங்க தெருவுல இருக்கிற உறவினர் ராமகிருஷ்ண ராஜா ஆனம்மா, அவங்க 2 பேரும் கீழே பாண்டிச்சேரியில ஒரு வியாபாரம் பண்றோம், வாங்க நாங்க எங்க கார்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்க முதல்ல கீழாவை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு கீழா வீட்டுக்கே போனோம். அந்த தெருவை தெரிஞ்சுக்கிட்டோமா, அந்த தெருவில் போய் அம்மாக்கு ராஜநாராயணன் அப்படிங்கிறவரு இந்த தெருவில் வச்சுக்கிறார், என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். எது பகுதி, நான் ஒரு பகுதி, அது எதிர்த்த பகுதி மாடியிலிருந்து ஒரு கையில நீளுது. போதன்னா நான் எங்க இருக்கேன், எதிர்த்த வீட்டு மாடியை போங்க ஜன்னலுக்கு வெளியே சத்தம், அவர் சத்தம் கேட்டு, ஓ சரிம்மா அந்த அங்க இருக்கிறார் அப்படின்ட்டு அந்த வீட்டுக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்து, வாங்கய்யா இங்க வந்துட்டீங்கல்ல அப்படி மணக்குள விநாயகர் கோவில், பாரதியாரால் பாற்பட்ட மணக்குள விநாயகர் கோயில் போய் முதல்ல பார்த்தோம். அதுக்கு பிறகு பாரதியார் வாழ்ந்த இல்லம், பாரதி இன்றைக்கு நினைவில்லமாக இருக்கு, பாரதிதாசன் வாழ்ந்த இல்லம் அங்க பார்த்தோம். அதுக்கு அரவிந்தர் ஆசிரமம் அங்க போயிட்டு பார்த்துட்டு ஒரு கபலை பேசி முடிச்சுட்டு அங்க ஒரு நாள் தங்கி இருந்துட்டு வந்துட்டோம்னு வைங்க. திரும்பி ஒரு சமயம் பாண்டிச்சேரிக்கு போனோம். அது என்னன்னா குழந்தை இலக்கிய சங்கம் அப்படின்னு தான் இப்ப எனக்கு நினைவு. அதுல எங்களுக்கு விருது கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக போகும்போது சரி எப்படி வருவோம் அப்படின்னு திருவிழா புதுவை பாலியில் நடத்துற நண்பர் அவரையும் பார்த்துட்டு கீழாவே பார்க்கணும். வீட்டுக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு கீழா 2 நாளா படுத்த படுக்கையிலேயே இருக்கிற
வந்தாலும் அவரை பார்க்க முடியாது. ஆனா நீங்க சொல்லுங்க, நான் அவர் வந்த உடனே சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த ஐயா நாங்க தூரத்துல இருந்து வந்துடுறோம், கோண்டம்னு பேரு, அதை நீங்க சொல்ல கேட்டு போயிடும். இல்லைங்க, அவரை ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு. அந்த கோதண்டம் பேரை சொன்னது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உள்ள இருக்கிறவர் கையில இருந்தவர் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு, அவங்களை கூட உள்ள கூப்பிடு உள்ள கூப்பிடு அப்படின்னு சொன்னோம்னா விட்டுட்டு போய், என் உடம்பு சரிதான், இன்னும் நீங்க வந்து என் உடம்பு சரி, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. அது சமயம் போத்தையாங்கிற நண்பர், கீராவனுடைய நண்பர், எனக்கும் நண்பர் தான், என்ன வரவழைச்சு நல்ல தண்ணீர் தீவுக்கு கூட்டிட்டு போனார். அவர் முதல்ல இந்த கரிசல் காட்டுறாது, அதை கீரை இருக்காதுப்பா, இன்னும் நிறைய சேர்க்கணும், இதுல நிறைய வேலைகள் இருக்கு, அகரவரி படம், பொருள் நீ சொன்னது இருக்கு சரியில்லை, பொருள் மாற்றி எழுதணும், நிறைய வேலை இருக்குப்பா, இல்லைங்க நீங்களே செஞ்சீங்க, எனக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோம்னே இவரு அவர்களை வச்சு சொல்லி அவர் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லி, சில பொருள்களுக்கு அவரே பதில் சொல்லி உருவாக்கினார். அதுக்கு பிறகு கலனியூரன் அவர் புஸ்தகம் இல்ல, நான் அப்ப எல்லா வாசகர் கூட்டங்கள்ல போய் கவிதை நீங்கள் எழுதலாம், வாங்க நீங்களும் கவிதை எழுதலாம் அப்படிங்கிற தலையில கிராமங்களுக்கு டவுன்களுக்கு கூப்பிடுறதுக்கு எல்லாம் போய் பேசிட்டு வருவேன். அவரு கலனியூரன் என் பேச்சை கேட்டுட்டு முன்னுரையிலேயே எழுதியிருக்கிறார், கோமோதனத்தின் பேச்சை கேட்டதன் விளைவு இந்த புத்தகம் வருகிறது. அவர் பேச்சு கேட்டதுனால்தான் கவிதை எழுத ஆரம்பித்து வந்து ராஜநாராயண்கிட்ட கொடுத்துருக்கேன், இதுப்பா இதை கொஞ்சம் இதை இப்படி அதை அப்படி மாத்தினா உன்னுடைய நடை அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுத்து அதை ஒரு புத்தகம் கொடுத்தாரு. இப்ப நாங்க குடியிருக்கிறதுல கொஞ்சம் பலமா கூப்பிட்டா கேட்கும், அந்த கிராமம் இங்க அங்க இருக்கிற பாரத ஒரு பட்டிக்காட்டு அது தன்னுடைய இந்த ஆடுகளை மாடுகளை அப்படின்னு மேய்ச்சிக்கிட்டு அந்த கிராமத்து கதைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கும் கதை எழுதணும் அப்படின்னு ஆசை வந்துடுச்சு. அது எங்க வீட்டுக்கு வந்தது. நானும் அந்த அம்மா வீட்டுக்கு அடி போய் இப்படித்தான் கதை எழுதணும் அதுன்னு சொல்லி கொடுத்து அதை ஒரு எழுத்தாளர் ஆக்குனேன். அப்புறம் ஒரு சமயம் எங்கேயோ என்னவோ ஒரு நிலையில கீராவை சந்திச்சு போது அந்த அம்மாவும் அன்னைக்கு என்னை பார்க்க வந்தது. அவரை அறிமுகப்படுத்தினேன். இவங்க கோனார் கீரா நாயக்கரு, இவர் இந்த பையன் வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லி சொன்ன என் சொந்தத்துல ஒரு பொண்ணு அவளை திருமணம் செஞ்சு வச்சிருவோம் அப்படி. இந்த அம்மா அப்பா 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 அப்பான்னு அப்ப ரொம்ப நெருங்கி பார்க்கறதுனால போய் தன்னுடைய உறவுக்கார
திருமணம் முடிச்சு வச்சு நல்லா இருக்காங்க, ஒரு குழந்தை கூட இருக்கு. அவங்க அந்த மாதிரி ராஜநாராயணன் பல பேரை உருவாக்கினவர். ராஜநாராயணன் எழுத்தாளர்கள் இன்னைக்கு இருந்தா, அவர் பேசிக்கிட்டு இருந்தா நோய்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு தான் சொல்லணுங்க. இருக்கிறதுனால நோய்கள் குறையும்னு இன்னைக்கு கண்டிச்சிருக்காங்கல்ல. இதை அவரு செஞ்சு காட்டுவார். அப்பேற்ற ஒரு மானிட நேயர், ஒரு மானிட மகத்துவாதி. அவரை என்ன சொல்றது, அவரு 1000 பட்டங்கள் கொடுக்கலாம். அவரு மனித குலத்திலே ஒரு மாற்றான தியாகியாக வந்து பிறந்தவர் ராஜநாராயணன் அவர்கள். அவரு கதைகளை நான் எல்லாம் படிச்சிருந்தாலும் எல்லாரும் படிச்சிருப்பாங்க. கதையே திருப்பி திருப்பி நானும் சொல்லி நீங்க கேட்ட கதை இதுக்கு இருக்கணும். அந்த மாதிரி கதைகள் நிறைய சொல்லியிருக்கிறாரு. கதைகள் இருக்காரு, எழுத்துக்களை உருவாக்கியிருக்காரு. என்னை சொந்த சகோதரன் போல பாவிச்சு அவர் பண்ணியிருக்காரு. கீழாவுடன் பழகினது முன்னேற்றத்திற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக அது ஆனதுன்னு நான் சொல்ல நினைக்கிறேன். ஆனா நான் வந்து ஒரு சொன்னாரு, யோ கரிசல் இலக்கியத்துக்கெல்லாம் வர வேண்டாம் ஐயா, உமக்குன்னு ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்கல குறிஞ்சி, அதுலேயும் குறிஞ்சிக்கு ஏன் ஒருத்தர் முடியாது. ஆனா கரிசல் இன்னைக்கு நிறைய வந்துட்டாங்க. கரிசல் அப்படின்னு பேரை போட்டு நிறைய பேர் கதைகள் எழுத ஆரம்பிச்சாங்க. குறிஞ்சி கதைகள்னு யாரும் இன்னைக்கு வரைக்கும் உண்மை தவிர யாரும் போடலை. ஏன்னா கடுமையான வனப்பிரதேசங்கள், கொடுமையான விலங்கு போன்ற விலங்குகள் கதை சொல்லி அம்மா, சுவாதி அம்மா, நீங்க கதை விடிவு என்கிற கதையை நீங்க தொடங்குங்கம்மா. தொடங்குங்க. கேட்கல, உங்க குரல் கேட்கல. இல்லம்மா, ஹெட்போன் எடுத்துட்டு பேசுங்கம்மா. இல்ல ஹெட்போன் ஆன் பண்ணிருக்கீங்களா? கேட்கல. ஆமா, ஒரே ஒரு நிமிஷம். நீங்க ஹெட்போனை ரிமூவ் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அது செல்லுல டேப்பாடா? ஆரம்பிங்கம்மா.
நீங்க பேசுறது கேட்கலையே. மைக் மீட் ஆயிட்டா என்னமோ. ஐயா பேராசிரியர், நீங்க பேசுறது கேட்கல. நீங்களே சொல்லுங்க சிவசுப்ரமணியம் ஐயா. ஒரே ஒரு செகண்ட். ஹலோ அம்மா பேசுங்கம்மா. சுவாதியம்மா, சுவாதியம்மா நீங்க பேசினாதான் கேட்கும். நீங்க பேசுங்கம்மா. சுவாதியம்மா நான் பேசுறது கேட்குதா? பேசுங்கம்மா. அம்மா நீங்க பேசுறது கேட்கல. நீங்க அந்த காதுல வச்சிருக்க அந்த ஹெட்போனை ரிமூவ் பண்ணிட்டு கேஷுவலா பேசினா கூட கேட்கும். இந்த 2 நிமிஷம் தான் போட்டுருக்கேன். சுவாதி பதட்டப்படாதீங்க. நீங்க அந்த ஹெட்போனை ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு கேஷுவலா பேசுங்க. ஏன்னா நீங்க அது ஏதோ அந்த ஹெட்போன்ல தான் ஆன் ஆஃப் ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப உங்க மைக்கு மியூட்ல இருக்கு. பேசுங்கம்மா. கேட்கலாமா? ஐயா எனக்கு மட்டும் தானா இல்ல எல்லாருக்கும் அப்படியா? சிவசுப்ரமணியத்தோட எல்லாருக்கும் தான் கேட்கல. கொஞ்சம் பேசி பார்த்துக்கலாமே. முதலே வந்துட்டாங்க, ஆனா அவங்களும் பேசல. சுவாதி பதட்டம் வேண்டாம். யாருக்கும் கேட்கல. நீங்க சொல்ற கதையை கேட்டுட்டு தான் நாங்க சாப்பிட போறோம். அதனால நீங்க தைரியமா விடிவு காலம் என்றைக்கு வருமோ? விடிவு. விடிவை நோக்கிதான் நம்ம தவம் பண்றோம். இன்னைக்கு பொதுச் செயலாளருடைய உரை அருமை. கேக்குதுங்க சார். சுவாதி சார் கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்கய்யா. கேக்குதுங்களா? ஓகே. பேசுங்கடா சுவாதி. Hello, sir. கேக்குதுடாமா, பேசுற. Sorry for the disturbance, sir. சரிம்மா, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லம்மா, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கதை இணைய வழி நிகழ்வு. சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர், நூற்றாண்டு கண்ட ஆளுமை, கரிசல் இலக்கிய தந்தை எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் சிறுகதைகள் 73வது நாள் நிகழ்வு. கோத்தி நாயுடுக்கு இன்னும் விடியல. இவருக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர் சம்சாரிகளுக்கும் சுத்தப்பட்டி சம்சாரிகளுக்கும் கூட. அதாவது இந்த 60 வருஷங்கள்ல இப்படி ஒரு திகைப்பை அவர் பார்த்ததும் இல்ல, அவர் கேட்டதும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த நாடு நம்ம எங்க கொண்டு போகுது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. சந்தேகமே இல்லாம சுடுகாட்டுக்கு தான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு போல. கோத்தி நாயுடு மற்ற பேர் மாதிரி இல்லாம அவர் கொஞ்சம் படிச்சவரு, உலக நடுப்ப தெரிஞ்சவரு. பத்திரிகைகளையும் படிக்கிறது உண்டு. அவர் பத்திரிகையும் நல்ல படிக்கிறது உண்டு. அவர் ஒரு விவசாயியும் கூட. இவர் இப்ப நினைக்கிறதெல்லாம் எது அப்படின்னா, ஏர் எழுபது பாடிய கம்பன் வந்தாலுமே முடியாது அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்திருக்காங்க.
அந்த கம்ப வந்து இப்ப முன்னாடி வந்தான், கையில இருக்கும் சாட்டை கம்பால அவனை அடிக்கணும் போல ஆஹ் அடி வாங்காம போக மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவனுடைய வார்த்தையிலே சொல்லுவதானால் அடி சவ்வல நச்சு எடுத்துடுவார். புலவன்கள் எல்லாம் நம்மள காலங்காலமா ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு இதை எடுத்து வைக்கிறாரு. பெண்களை புகழ்ந்து பாடி பாடி ஏமாத்தி, விவசாயிகளும் புகழ்ந்து பாடி பாடி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அன்னைக்கு மட்டும்தானா இது? இன்னைக்கும் இதே மாதிரிதான். அன்னைக்கு புலவர்கள் நம்மள ஏமாத்துறாங்க, இப்ப அரசியல்வாதிகள் நம்மள ஏமாத்துறாங்க. ஓட்டு கேட்க வரப்ப நாக்குல தேனை தடவிட்டு வர மாதிரி நம்மள புகழ்ந்து பேசி நம்ம கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போறவங்க அம்புட்டும் வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. நாயுண்டுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்துட்டாரு, அவங்க மனைவியோட நகையெல்லாம் போட்டு கட்டி கொடுத்துட்டாரு. ஆனா இன்னொரு பொண்ணுக்கு வந்து மேஜர் ஆகிட்டாங்க. அவங்க ரொம்ப நாளா வீட்டுலதான் இருக்காங்க. அவங்கள கரையேற்றது எப்படி கரையேற்றுற வழியதான் காணல அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க அம்மா இருக்கும்போது சொல்லுவாங்களாம், ஏலே எப்பவும் ஒரு பொதி பருத்தி என்ன விலையோ அதே விலைதான் ஒரு பவுன் விலையும், நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றாங்க. அதாவது ஒரு பருத்தி மூட்டையோட விலை தான் பவுன் விலைக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ பவுன் விலை ஒரு பவுன் விலை 50,000 கிட்ட, அதுக்கும் மேலேயே போயிட்டு இருக்கு. பவுனுக்கும் பருத்திக்கும் ஏணி வச்சா கூட இப்ப எட்டாது. அந்த அளவுக்கு பவுன் விலையும் பருத்தி விலையும் பவுன் விலை அதிகமா இருக்கு, பருத்தி விலை ரொம்ப கம்மியா இருக்கு. அததான் இங்க சொல்ல வராங்க. துணி விற்கிற இப்போதைய விலைய பருத்தி விலைக்கு கொடுத்தா கூட வியாபாரிகளுக்கு விலைய கொடுத்தா கூட சம்சாரிகளுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அரசியல்காரனும் மில்லுக்காரனும் அடிமை ஆகிவிட்டானே அப்படின்னு சொல்றாரு. அந்த விலைய கொடுத்து பருத்திய வாங்கினா மில்லுக்காரனை பார்த்து பல்லு மேல நாக்கு போட்டு சொல்ல இவனுக்கு ஆயுசு காணுமானே அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. துணி விக்கிற விலைய நம்மளுக்கு பருத்திக்கும் அந்த பருத்திக்கும் விலை கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளால துணியையும் வாங்க முடியும், பருத்தியையும் வாங்க முடியும். அவருக்கு ஒரு போத்தி நாயுண்டுக்கு ஒரு பயம் வருது. விவசாயிகள் சணலுக்கு விலை கிடைக்காதனால அந்த வயத்தெச்சலோட நடுத்தெருவுல எல்லாத்தையும் போட்டு எரிச்சிடுறாங்க. அதே மாதிரி நம்ம பஞ்சுக்கும் இதே நிலைமை வந்துருமோன்னு அப்படின்ற ஒரு பயம் அவர் மனசுக்குள்ள வருது. கரிசல் காட்டுல பருத்தி வெடித்து வரப்பதான் கரண்ட் கரெக்டா கட் ஆயிடுமா. அந்த டைம்ல அதுதான் சொல்றாங்க, அப்படி ஒரு அற்புதமான மின்சார அமைப்பு நம் நாட்டிலே அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றாரு. ஒரு நாள் போத்தி நாயுடு வந்து தாலுகா ஆபீஸ்க்கு போறாரு. அப்ப வந்து சுவர்ல யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்சிருக்காங்க, கரி துண்டுகளால எழுதி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, மின்சார இலாக்கா திட்ட அதிகாரிகளே, எங்கேயாவது கழுத மேய்க்க போங்களே. இத பார்த்த உடனே அவருக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. இவருக்கு அதாவது அந்த எழுதினவருக்கு எவ்வளவு வயிற்றுச்சல் இருந்தா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க அப்படின்னு எழுத தோணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. கரண்ட் கட்ட சொல்லியே பருத்தி விலைய வந்து தவிட்டுக்கு வாங்குவாங்க ஒரு சில பேர். ஆனா இப்ப பருத்தி விலையோட தவிடு விலை அதிகமா இருக்கு அப்படின்னும் இங்க ஒரு பேச்சு நடைபெறுகிறது. பருத்தி வந்து ரொம்ப மலிவா கிடைக்கிறதுனால சரி என்ன பண்றது, மாட்டுக்கு வந்து பருத்தி விதை வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பருத்தி விதையும் பருத்தி விலையே இருக்கிறதுனால அவருக்கு என்ன பண்ண அப்படின்னு தெரியல. பருத்தி விலைக்கிட்டே பருத்தி விலை குறைஞ்சிருக்குன்னு அப்படின்னா கட்டு அப்படின்னு ஒரு சாதாரணமான வாக்கியத்திலேயே முடிச்சிடுறாங்க. அதனாலதான் விதை விலையும் கூடி போச்சு, நம்மளுக்கு சரியா அரவை இல்ல, அதனால விதை விலையும் கூடி போச்சு அப்படின்னு சொல்ல வராங்க.
கல்லு கரண்ட் கட்டு நீக்கின கரண்ட் கட்டு வந்து அந்த பிரச்சனை முடிச்சதுக்கு அப்புறம் கூட அது எப்படி வந்து பத்திரமா அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னும் வியாபாரிங்களுக்கு தெரியும். இறக்குமதி பஞ்ச இறக்குமதி என்ற ஒரு செய்தியாளர் அவர்களுடைய பத்திரிகைகளில் வெளியே செய்ய முடியாதா என்று அப்படின்னு சொல்றாரு. சம்சாரிகளோட இந்த ஏற்றுமதியை சர்க்கார் ஏத்துக்கிட்ட போறதும் இல்ல, நியாய விலையும் விலைக்கு போறதும் இல்லை. ஆக இதுவும் முட்டலக தாலிதான் அப்படின்னு சொல்றது. கரிசல் இது கதை சொல்லி பேசுறது கேட்கலையே. இல்ல அவங்க வெளியில போயிட்டாங்க, மறுபடியும் வந்துட்டாங்க. பேசுங்கம்மா. அப்படியா? இல்ல என்னமா? நெட்வொர்க் கனெக்ஷன் நின்னு போச்சு சார். சாரி சார், நெட்வொர்க் கனெக்ஷன் நின்னு போச்சு சார். சார் நெட்வொர்க் கனெக்ஷன் வெளில போயிடுச்சு சார். சார் கேக்குதா? கேக்குதுமா? முடிச்சிட்டீங்க? கதை முடிச்சிட்டீங்களா? சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கு சார். நீங்க தொடருங்க. ஓகே சார். கரிசல் காட்டுல வந்து அவுரி வந்து பயிரிடும் தொழில் வந்து நல்ல முறையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பருத்தி பயிர மாதிரி இத வந்து உத்து பார்க்க வேணாம் அப்படின்னு ஒரு வாக்கியமும் இருக்கு. ஆனா இதுலயும் மோசடி இருக்கு. 4-5 ஏற்றுமதிக்காரங்க வந்து அவரிய ரொம்ப மலிவா அடிச்சு வாங்குறதுன்னு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சம்சாரி வாங்குற எதுவும் அகாத வேலையிலும் இருப்பது எல்லா லகானும் சர்க்கார் கையில இல்லாமல் நம்ம பாட்டனார் கையிலையா இருக்கு அப்படின்னு ஒரு வாக்கியம் வருகிறது. முன்னாடி நேத்துதான் பேப்பர்ல படிச்சிருக்காரு நாயுடு, தென்காசியில மிளகாய் விலையும் வெங்காய விலையும் வீழ்ச்சி அப்படின்னு. விலைய நிர்ணயிக்கிற சக்தி வந்து நம்ம வியாபாரி கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வர போறது கிடையாது. ஊராந்தோட்டத்துல விளைஞ்ச வெள்ளரிக்காய்க்கு வெள்ளக்காரன் விலை நிர்ணயம் செய்து விற்க சொன்னதை பற்றிய ஒரு நையாண்டி நாடோடி பாடல் அவருக்கு நினைவுக்கு வந்தது. ஊரான் தோட்டத்துல ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளக்காரன் பணம் செலப்பனும் வேடிக்கை பார்த்தாலும் வெள்ளி பணம் அப்படின்ற ஒரு நாடோடி பாடல் தான் அவருக்கு நினைவு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து நாயுண்டோட மனைவி வராங்க. வெறும் கையோடு வருவதை பார்த்து அவர் வந்து கேக்குறாரு, என்ன போனது என்னமா ஆச்சு அப்படின்னு கேக்குறப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு ஆள் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஊருக்குள்ள வந்து விவசாய கூலி செய்யறவங்க முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் இப்ப வந்து தீப்பெட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வீட்டு குழந்தைங்க கூட விடிய காலையிலேயே அவங்க வேலை செய்யற இடத்துக்கு குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப விவசாய வேலைக்கோ இல்ல தொழில் வேலைக்கோ ஆள் தேடுறதே குதிரை கொம்பாகி விட்டது அப்படின்ற வாக்கியம் வந்தது. மூணாவது வருஷமும் காட்டுல களை எடுக்க முடியாம அவங்களுக்கு பெரிய நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இத்தனை நெருக்கடி அவங்க சந்திக்கிறப்பையும் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணவே இல்லை. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு ஓட்டு மட்டும்தான். அந்த ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க எப்படிலாம் பேசி நம்ம கிட்ட ஓட்டு வாங்கினாங்க. ஆனா அதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்றாங்க, எந்த கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு எந்த இதுவும் இல்லாம அவங்க சொல்றாங்க அப்படின்ற ஒரு இது வருது. அந்த நேரத்துல
நெக்ஸ்ட்ல வெங்கடாச்சல கவுண்டர்னு ஒருத்தவர் வராரு. வாங்க வாங்க அப்படின்னு நாயுண்டு சொல்றாரு. வாங்க வாங்க கடன் தான் அப்படின்னு ஒரு வாங்க வாங்க கடன் தான் என்று கொண்டே வந்தார் கவுண்டர். அவருக்கு வந்து கிறிஸ்திரியம் பேசுவதுல கொஞ்சம் விருப்பம் இருக்கு. அவர் பக்கத்து ஊருக்காரு தான். இது தாய் கிராமம் ஆனதுனால அவர் வந்து பாத்துட்டு போவாரு. போத்தி நாயுண்டுவை பாத்துட்டு போவாரு. உங்க விவசாயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நாயுண்டு வந்து கேக்குறாரு. விவசாயம் பண்ணி நாய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன கவுண்டர் வால் அப்படின்னு கேக்குறப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐயா அப்படின்னு நாயுண்டு சொல்றாரு. எதுக்கு பயப்படணும், என்னத்துக்கு பயப்படணும், அது என்ன அப்படி லேசா சொல்லிட்டீங்க கவுண்டரு. கவுண்டர் சொல்றாரு, நம்ம ஒன்னும் களவாண்டலையே, இல்ல நம்ம ஒன்னும் திருடலையே, இல்ல வேற ஏதாவது முதல்ல அமுக்கிட்டோமா, இல்லைன்னா வேற யாரையாவது ஏமாத்தணுமா? அப்படி ஏமாத்துறவங்க எல்லாமே மேவேட்டிய தோல்ல போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கப்ப நம்ம எந்த ஒரு தப்பு செய்யாம நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கவுண்டர் சொல்றாரு. அப்படி இல்ல கவுண்டர் வால், சர்க்கார் நம்மள ரொம்ப கேலி செய்யுது அப்படின்னு சொல்றாரு. கேலி பண்ணாது எப்படி கேலி பண்ணாம இருக்கும் சொல்லுங்க? நம்ம தான் ஓட்டை போட்டு அவங்கள பதவியில ஏத்தி வச்சிருக்கோம். இவ்வளவு கூட செய்யலன்னா எப்படிப்பா அப்படின்னு அவருக்கு சொல்றாரு. இப்ப ஒரு பெரம்பு கொண்டு வந்து கொடுத்த பையனைத்தான் முத கைய நீட்ட சொல்லுவாராம் படிப்பிக்கிறவரு அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றாங்க. இங்க ஒரு கதையை பத்தி சொல்றாங்க. இறக்கப்பட்ட புலியை கூண்டிலிருந்து விடுவித்த பிராமணனுடைய கதை ஞாபகத்து வந்தது நாயுண்டுக்கு. அதாவது என்ன கதை அப்படின்னா, ஒரு பிராமணும் கூண்டில் இருந்த கூண்டில் மாட்டிக்கொண்ட புலியும் இருந்துச்சு. அந்த புலி வந்து பிராமன் கிட்ட என்ன சொல்லுச்சு அப்படின்னா, என்னை எப்படியாவது இந்த கூண்டுல இருந்து விடுவி அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா பிராமன் வந்து என்ன சொன்னாரு, நான் உன்னை விடுவிக்க மாட்டேன், நான் உன்னை விடுவிச்சா நீ என்ன சாப்பிட்டுட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுச்சு. இல்ல நான் உன்னை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பிராமன் போய் அவர் விடுவிக்கிறாரு. ஆனா அந்த புலி வந்து அவரை சாப்பிட வருது. நீ என்ன சொன்ன, நீ என்ன சாப்பிட மாட்டேன்னு சொன்ன, அதனாலதானே நான் உன்னை விடுவிச்சேன், நீ எதுக்கு என்ன இப்ப சாப்பிட வர அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அதனாலதான் நான் உன்னை சாப்பிட வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல நீ செய்யறது ரொம்ப தப்பு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சரி, அதுக்கப்புறம் அந்த புலி ஒரு யோசனை சொல்லும். நம்ம முதல்ல ஒரு 3 பேரை யார் பாக்குறோமோ, முதல்ல 3 பேர் பாக்குறோம்ல, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான், அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும். 3 பேர் யார் அப்படின்னா, மரம், எருமை, குள்ளநரி. ஃபர்ஸ்ட் போய் மரத்துக்கிட்ட கேட்பாங்க. மரமே நான் இவங்க வந்து இந்த பிராமணன் நான் சாப்பிட்டுட்டோமா அப்படின்னு கேட்டது, அதுவும் சாப்பிட்ரும்னு சொல்லணும். சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லிடும். ஏன்னா மரத்தை வந்து மனிதர்கள் வெட்டுறாங்கன்றதுனால பிராமணனை சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லணும். எருமைகிட்ட போய் கேட்கிறப்ப எருமையும் அதே மாதிரி சொல்றதுனால, எருமை கிட்ட இருந்து பால் கறக்கிறதுனால அதுவும் அந்த மாதிரி சொல்லிருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்டா குள்ளநரிகிட்ட போய் கேக்குறப்ப, குள்ளநரி வந்து நீ என்ன சொல்றேனே எனக்கு புரியல அப்படின்னு தந்திரமா பேசி புலிய வந்து கூண்டுக்குள்ள திரும்பி அனுப்பி அடைச்சிடுது. அந்த மாதிரிதான் அந்த கதை தான் இங்க நாயுண்டுக்கு நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்றாரு. கவுண்டர் வந்து ஓங்கி சொன்னார், சர்க்காரை பார்த்து பயந்தது ஒரு காலம் இருந்தது, இப்போ அசாமை பாரும், அது நமக்கும் ஒரு பாடம், சர்க்காருக்கும் ஒரு பாடம். பாடங்களை கத்துக்கிடாதவன் அரசியல்வாதி இல்லை என்றார் வெங்கடாச்சல கவுண்டர். நாயுண்டுடைய வைஃப் வந்து 2 பேருக்கும் மோர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து நடப்பு விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிறகு நாயுண்டு வந்து மாடுகளுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால அவர் கிளம்பிட்டாரு. அதனால கவுண்டர் அதுக்கப்புறம் கிளம்பிட்டாரு. மாடுகளை வந்து அப்படியே சத்தத்தோட கோட்டரை வந்து இழுத்து கொண்டே போச்சு அப்படின்னு சொல்றாங்க. நாயுண்டுவும் அது பின்னால் தலையில வந்து ஒரு கஞ்சி கலையத்தையும் கையில தார் குச்சியும் ஏந்தி கொண்டு போனாரு. மாடுகள் வந்து நீர் விட்டு கொண்டே போனது அப்படின்னு சொல்றாங்க.
அது வந்து கோணல் மாணலான தடத்தை பார்க்கும் போதெல்லாம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொன்ன கதை அவருக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஒரு சமயம் வந்து கம்பரிடம் ஒரு மாடு மேய்க்கிற பையன் வந்து என்ன சொன்னானா, கம்பால ஒரு தரையில வந்து ஒரு கோணல் மாணலா கீச்சு காண்பித்து இது என்னன்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கம்பர் சொல்றாரு, எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்றப்ப, இது கூட உனக்கு தெரியலையா, இதுதான் இது கூட உனக்கு தெரியலையா தம்பி அப்படின்னு சொல்றாரு. இது தெரியாம இதுதான் நடைமாடு கோமியம் அந்த இது தடம் 3 தடம் அப்படின்னு சொன்னாரு. இத சொன்னதுக்கு அப்புறம் ஆசிரியரும் மாணவர்களும் சேர்ந்து சிரிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நான் என்று யோசிச்சு பார்த்தப்ப சொன்னாரு. எழுபது பாடிய கம்பருக்கும் பல விஷயங்கள் தெரியாதனில்லை என்று நினைத்து கொண்டே நடந்தார் போத்தி நாயுண்டு. எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியணும்ன்றது அவசியம் கிடையாது. சோ அததான் இங்க கடைசியா சொல்றாரு. நன்றி, வணக்கம். நன்றிடா பாப்பா. இணையம் ரொம்ப சிரமப்படுத்தினாலும் கதை சொல்வதற்கு குறிப்பாக உங்கள் குடும்பத்தினர் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கலையிலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கம்போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற கவிஞர் ரவீந்திர பாரதியார். அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். எல்லோருக்கும் இன்றைக்கு பாரதி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்க ஊர்ல இன்னைக்கு 2 இடத்துல பாரதி விழாவை கொண்டாடினோம். அந்த மகிழ்ச்சியோடு அந்த மகிழ்ச்சியை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். கோமா கோதண்டம் அவர்கள் கீராவுடனான தன்னுடைய அனுபவத்தை மிக அழகாக பதிவு செய்தார். அவர் எத்தகைய ஆற்றல் பொருந்தியவர். பச்சிலை மூலிகளை பற்றிய அறிவு, பறவைகளை பற்றிய அறிவு, விலங்குகளை பற்றிய அறிவு, விதவிதமான மனித பழக்க வழக்கங்களை பற்றிய அறிவு, அவர் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை அவர் வந்து தீக்காசியோடு இருந்த உறவு, அவர் அவருடைய பன்முகத்தன்மை ஆற்றலை கோமா கோதண்டம் ஐயா அவர்கள் நமக்கு அருமையாக எடுத்து விளக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். சுவாதி, அருவிமிகள் சுவாதி அவர்கள் எவ்வளவோ இணையவழி எத்தனையோ இடர் செய்தாலும் அந்த இணையவழியையும் வெற்றி கொண்டு கதையை அருமையாக செய்து முடித்தார். இந்த கதை இது ஒரு கதை அல்ல, இது ஒரு அரசியல் விமர்சனம். ஒரு விவசாயி அவருடைய பார்வையில் இந்த அரசாங்கத்தையும் அரசியல்வாதியையும் பற்றிய ஒரு பார்வை. அவர் சொல்றாரு, எல்லாம் மில்லுக்காரனுக்கு அடிமையா இருக்கிறான் அரசியல்வாதிகள்ன்றார். அதுக்கு என்ன பொருள்னா, முதலாளித்துவத்துக்கு சேவை செய்கிறார்கள் அரசியல்வாதிகள். இது ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்பு. இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பிலே விவசாயத்தை அவர்கள் பாழ்படுத்துகிறார்கள். விவசாயிகளுக்கு நன்மையை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் முதலாளித்துவம் வாழ வேண்டுமானால் அந்த முதலாளிகளுடைய தொழில்கள் வெற்றிகரமாக நடைபெற வேண்டுமானால் அந்த மில்களுக்கு மூலப்பொருள் தேவை. மூலப்பொருள் என்ன? இப்போ துணி மில்லுக்கு பருத்தி தேவை. பருத்திய அடிமாட்டுக்கு விலைக்கு வாங்கினாதான் மில்லுல துணி அதிகமாக உற்பத்தி செய்து அதிக லாபத்தை சம்பாதிக்க முடியும். அப்போ விவசாயிகளை விலை குறைவாக வைத்து வாங்குகிறார்கள். அரசியல்வாதிகள் துணை போறான். விவசாயிக்கு நியாயமான ஒரு விலை நிர்ணயம் பண்ணுமா இல்லையா? விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு, பருத்திக்கு அல்லது தானியங்களுக்கு அல்லது எண்ணெய் வித்துக்களுக்கு, அதாவது தொழிற்சாலைக்கு தேவைப்படுகிற மூலப்பொருள்களை உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு, அதே போல உணவுப் பொருளை உற்பத்தி செய்கிற விவசாய பொருள்களுக்கு விலை நிர்ணயம் செய்யணுமா இல்லையா? விலை நிர்ணயம் செய்தால்தான் கட்டுப்படியாக விவசாயத்தை செய்ய முடியும். இப்போ
இந்த தீப்பெட்டி தொழில் என்பது ஒரு வகையான முதலாளித்துவம். அந்த முதலாளித்துவ தொழில் வளர வளர இந்த விவசாயத்துல வேலை செய்யக்கூடிய விவசாய கூலிகள் எல்லாம் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போய்விடுகிறார்கள். எனவே விவசாய வேலைகள் பாதிக்கப்படுகிறது, விவசாய உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. இதைத்தான் அந்த போத்தி நாயுண்டு அவர்களும் வெங்கடாசல கவுண்டர் அவர்களும் விவாதிக்கிறார்கள். 2 பேரும் விவசாயிகளுடைய நிலைமையை விவாதித்த போது இதுக்கு என்ன காரணம்? பாரதி சொல்லுவானே, கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணங்கள் இவை எனும் அறிவு புலார்னு. ஆனா இந்த போத்தி நாயுடு பத்திரிகை படிக்கிறவரு, இவரு கொஞ்சம் படிச்சவரு. அதனால அரசியல் விமர்சனம் பண்றாரு. மில்காரனுக்கு அரசியல்வாதி அடிமையாகிறான். எந்த கட்சியாக இருக்கட்டும், கட்சிகள் பலவாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் அனைவருமே முதலாளித்துவ பூர்ஷ்வா கட்சிகள். இந்த பூர்ஷ்வா கட்சிகள் என்ன செய்கிறது? மக்களிடம் ஓட்டு வாங்கி போய், எப்படி ஒன்றிய அரசு லட்சக்கணக்கான விவசாயிகள் ஆண்டு கணக்காக போராடியும் அவர்களுக்கு விரோதமான அந்த 3 சட்டங்களை கொண்டு வந்தார்களா இல்லையா? அவங்க அவங்க விவசாயிகளுக்கு எதிரானது, முதலாளிகளுக்கு ஆதரவானது. காலங்காலமாக விவசாயியின் பார்வையில் கூடிய கதை இது. எவ்வளவோ இணையம் தொந்தரவு செய்தாலும் போராடி கதையை வெற்றிகரமாக சொல்லி முடித்து விட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கீரா இயல்பிலேயே ஒரு பொது உடைமைக்காரர், அவர் இயல்பிலேயே ஒரு விவசாயி. அவர் எழுத்தாளராக இருந்தாலும் இயல்பிலே ஒரு புஞ்சை விவசாயிக்காரர். எனவே அந்த சம்சாரி தன்னுடைய அனுபவத்திலிருந்து இந்த முதலாளித்துவ அரசாங்கம் விவசாயத்தை உற்பத்தியை எப்படி பாழ்படுத்துகிறது, இதனால் விவசாயிகள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் பார். அந்த போத்தி நாயுண்டுவுக்கு 2 பொண்ணு, ஒரு பொண்ணை மனைவி நகையெல்லாம் வச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு. அடுத்த பொண்ணை கரையேற்ற முடியல. காரணம், அவர் இப்ப விவசாயம் செய்யக்கூடிய எந்த பொருளும் நல்ல விலைக்கு வரல. இப்ப நீங்க பார்க்கலாம், திடீர்னு தக்காளி விலை குறைஞ்சி போயிடும். அப்போ கொண்டு வந்து ஒரு சாலையில கொண்டு போய் மூட்டை மூட்டை தக்காளியை கொடையா தக்காளியை கொண்டு வந்து கொட்டி அழிப்பாங்க விவசாயிகள். ஏன்? எந்த பொருளையும் விளைஞ்சி வரும்போது விலையை குறைப்பான். அவங்கிட்ட போன உடனே இப்போ கடலை விலை குறைவா இருக்கும், ஆனா எண்ணெய் விலை அதிகமா இருக்கும். பஞ்சு விலை குறைவா இருக்கும், பருத்தி விலை குறைவா இருக்கும், ஆனா நூல் விலையும் துணி விலையும் அதிகமா இருக்கும். இதான் முதலாளித்துவம். இந்த முதலாளித்துவத்தை விமர்சனம் செய்கிறது ஒரு விவசாயினுடைய பார்வையிலே விமர்சனம் செய்கிற கதை தான் இந்த கதை. ரொம்ப அருமையான ஒரு அரசியல் பொருளாதார விமர்சன கதை இது. ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞரை. விவசாயிக்கு தான் பிரச்சனை அப்படின்னா விவசாய பத்தி கதை சொல்ற நம்ம சுவாதிக்க இணையத்தினால பிரச்சனை. என்ன பண்றது, விவசாயிய பத்தி பேசினாவே பிரச்சனை தான், அது வந்து தவிர்க்க முடியாது. அரசாங்கம் சூழ்ச்சி பண்ணிட்டே என்னமோ. உண்மைதான். அரசியல்வாதிகள் சதி பண்ணிட்டாங்க. அடுத்ததாக தோழர் சிவசுப்ரமணியம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கீராவும் நானும் என்ற தலைப்பின் கீழ் ஐயா திரு கோதண்டம் அவர்கள், குறிஞ்சி செல்வ திரு கோதண்டம் அவர்கள் பல அரிய செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். அதுல 1-2 மட்டும் சொல்லுங்க. கீரா வந்து நகைச்சுவை உணர்வு மிக்கவர். அவர் நகைச்சுவைய பேசி பேசி அதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுடைய ஆயுளை அதிகரிக்க செய்வார். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவர்கிட்ட பழகிறவங்களுக்கு, பேசுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று சொன்னார். பிறகு எந்த கூட்டம்னாலும் சரி, கீரா அவர்கள் கடைசியாகத்தான் பேசுவார். ஆனா கடைசியா பேசினாலும் அவர் பேச்சு வந்து முதல் தரமாக இருக்கும். அதை ரொம்ப நல்லா சுட்டி காட்டினார். பிறகு ஒரு தெலுங்கு பழமொழி, சிரிப்பது யோகம், சிரிக்காதது நோய் அப்படிங்கிறத இதுல சொன்னார். அது அருமையா இருந்துச்சு. இந்த மாதிரி கீராவுடன் பழகிய
அருமையான செய்திகளை எல்லாம் இன்னைக்கு பகிர்ந்து கொண்ட குறிஞ்சி செல்வர் திரு கோதண்டம் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து இன்னைக்கு நம்மோடு கதை சொன்ன சுவாதி என்பவர் மிக தன்னுடைய வெண்கல குரலால் அருமையாக கதை சொல்லி முடித்திருக்கிறார். எனக்கு அவர் சொன்னதுலேயே 2 இது நல்ல புதுமையா இருந்துச்சு. பிராமணன் புலி கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதாவது கதைக்குள் கதைய நல்லா விவரிச்சு விளக்கி சொன்னாங்க. அடுத்து கம்பருக்கு அந்த பையன் வந்து கோடு போட்டது மாடு ஒண்ணுக்கு இருந்ததுன்னு தெரியல. அது எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. இது வந்து அந்த பையன் ஒரு சித்து விளையாட்டு விளையாடுறது மாதிரி செய்து இது பண்ணுதாப்புல. அதனால கம்பருக்கு ஒன்றும் சிலது தெரியாம இருக்கும். எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும் சில இது தெரியாம இருக்கும். படிக்காதவங்களுக்கும் சில நல்லது தெரிஞ்சிருக்கலாம். அதான் நல்லா சொல்லி காட்டினாரு. எல்லாருக்கும் எல்லாமும் தெரியாது சுவாதி. ஆக அந்த சுவாதியை பாராட்டி வாழ்த்துகிறேன். அடுத்து இந்த கதை முழுவதும் கீரா அவர்கள் 3 செய்தியை பகிர்ந்திருக்கிறார். 1 பகடி, 2வது உண்மை அதாவது அரசியல்வாதிகளுடைய போலித்தன்மையை தோலுரித்து காட்டுகிறார். அடுத்து விலைவாசி ஏற்றம். இந்த 3 வச்சுதான் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சான்று மட்டும் சொல்லுங்க. பகடி, நாடு நம்ம எங்க கொண்டு போகுது? சுடுகாட்டுக்கு. பகடி. அடுத்து அரசாங்கத்தினுடைய போலித்தன்மை. பஞ்சு விலை ஏறி போச்சு. அதனால என்ன செய்வோம்? நம்ம பத்திரிகைகள் எல்லாம் ஒரு பொய் செய்தியை போடுவோம். வெளிநாட்டிலிருந்து பஞ்சு இறக்குமதி முடிஞ்சு போச்சு. இந்த போலி செய்தி இது. ஆனா பஞ்சு இறக்குமதி செய்ய மாட்டாங்க. இது வந்து கீரா அவர்கள் அரசாங்கத்தினுடைய போலித்தன்மையை தோலுறுத்தி காட்டுகிறார். அடுத்து விலைவாசி ஏற்றம். இந்த துணி தவிடு இந்த மாதிரி இது ஏறி இருக்கு, தங்க விலை எல்லாமே ஏறி இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிறார். மொத்தத்தில் இந்த கதை வந்து மேனாள் பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னது மாதிரி அரசாங்கம் வர்க்க பேதம் இந்த மாதிரி பலவற்றை சுட்டி காட்டுகிறது என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. அரசெல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சிறப்பு விருந்தினர் நிறைய தகவல்களை நமக்கு வழங்கினார். அதிலும் நம்ம கீரா ஐயா நகைச்சுவை உணர்வு உள்ளவர். சிரிக்க அனைவரும் மற்றவங்களையும் சிரிக்க வைக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு புதிய தகவல் கிடைச்சது. ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அடுத்து ஏனுங்க நம்ம சுவாதி பாப்பா இன்னைக்கு ரொம்ப அருமையா கதை சொன்னுச்சுங்க. அது நம்ம விவசாயிகளை பத்தி அவங்க படுற கஷ்டத்தை பத்தி நல்லா சொன்னுச்சுங்க. அதுல பாருங்க, நம்ம கவுண்டர் ஐயா சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றதும் வாஸ்தவம் தானுங்க. விலைய வைக்கிறவன் ஒருத்தன், அதுக்கு விலை வச்சு இருக்கிறவன் இன்னொருத்தன். ஏனுங்க இது அநியாயம் தானுங்க. நம்ம பொதுச் செயலாளர் நாட்டாம கிட்ட சொல்லி சர்க்கார தீர்ப்பை மாத்தி வைக்க சொல்லுங்க. விலைய வைக்கிறவன் தான் விலைய வைக்கணும்னு அப்படிங்கறது என்னோட கருத்தை வச்சுட்டங்க. இதோட நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க. அம்மா நீங்க உத்தரவு வாங்க வேண்டாம், உத்தரவு போடுங்கம்மா. அருமை அருமை. அடுத்து வேற யாரும் இருக்கீங்களா? இல்லைன்னா பொதுச் செயலாளர் போய். ஓகே, நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோதண்டம் அவர்கள் கீராவோட பழகிய நினைவுகளை மிக மெல்லிய உணர்வுகளோடு மிக அருமையாக சொன்னார். இன்னைக்கு சுவாதி அவங்க இணையச்சிக்கல் இருந்தாலும் ஒரு அந்த கமிட்மெண்ட் இருக்குல்ல, அந்த
இப்போ புலிக்கதையும் ஐயருக்கு என்ன சம்பந்தம், கம்பருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், அதை போய் பார்த்து வந்து சொல்லணுன்ற அந்த துடிப்பு அது மிக அருமையா இருந்தது. இந்த விவசாயத்தினுடைய இந்த இது எல்லாம் சுவாதிக்கு வந்து கொஞ்சம் தெரியாம கூட இருந்திருக்கான், அந்நியமாக கூட இருந்திருக்கான். ஏன்னா அவளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் பார்க்க போறது இல்ல. பருத்தி ஆனா மிக அருமையா சொன்னாங்க சுவாதி வந்து. இதுல ஃபுல்லாவே ஒரு விவசாயியின் பாடுன்னு கூட வச்சுக்கலாம். அது எந்த விவசாயியா இருந்தாலும் சரி, பருத்தி போடுறவரா இருந்தாலும் சரி, அவுரி போடுறவரா இருந்தாலும் சரி, சணல் வியாபாரியா சணல் விளைவிப்பவரா இருந்தாலும் சரி. ஆனா இங்க யார் வாழ்றாங்க அப்படின்றதான் சொல்றாரு. வியாபாரி இடைத்தரகர்கள் தான் நல்லா வாழ்றாங்க அப்படின்றது. அதுல ரொம்ப நுணுக்கமாவும் பேசுறாரு. இப்ப நமக்கு தெரியுது பத்திரிகைகளும் கார்பரேட்டுகளும் கைகோர்த்து போகுது. அதெல்லாம் ரொம்ப ஆபியஸா அம்பானி அதானி இவங்க எல்லாம் ஒவ்வொரு பத்திரிகையினுடைய பங்குகளை வாங்கி இவங்களே ஓனர் ஆயிடுறாங்க. அப்ப இவங்களுக்கு ஆதரவான செய்தி தானே வரும்ன்றதெல்லாம் இப்ப தெரியுது. ஆனா கீரா வந்து அப்பயே பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு இந்த சிண்டிகேட் போட்டு வெளிநாட்டில இருந்து இறக்குமதின்னு பத்திரிகை, அது வந்து ஜனநாயக தூண்கள்ல ஒரு தூண். ஜனநாயக தூணுமே இப்ப வந்து ஊழல் நிறைஞ்சதா ஆயிடுச்சு. காசு கொடுத்தா எதனாலும் எழுதுவாங்க. அவங்களுக்கு என்ன சமுதாய கடமைன்றது எல்லாம் காத்துல போயிருச்சு. அந்த அந்த இதெல்லாம் மிக நுணுக்கமாக. இன்னொரு பக்கம் பார்த்தா விவசாயிகள் வந்து நிறைய விவசாயிகள் அங்கங்க விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வாங்குற முதலாளி வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் மாதிரி சிண்டிகேட் போட்டுக்கிடுவாங்க. நம்ம இது கீழே நம்ம இதுக்கு மேல வாங்கக்கூடாது, இது கீழே வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்ப விவசாயிகளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. ஏன் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்னா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எங்கேயுமே கிடையாது. இப்ப வந்து சில இடங்கள்ல உருவாக்கியிருக்காங்க. ஆனா அது குளிர்சாதன பதப்படுத்துதல், அந்த குளிர்சாதன முறையில் பதப்படுத்தி வச்சிருந்தா அது எப்பனாலும் விலை ஏறப்ப விற்கலாம். அந்த இது இல்ல. ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. கரண்ட் கட்டு வந்து ஏன் பருத்தி போடுறப்ப மட்டும் போகும், அந்த பவுன் விலையும் அந்த பருத்தியினுடைய ஒரு பொதியினுடைய இதையும் கம்பேர் பண்றது. அப்ப ஒரு பவுன் இந்த பருத்தி ரேட் விவசாய விளைபொருள்கள் மட்டும் விலை ஏறாம இருக்கு. ஆனா தங்க நகைகள் பவுன் வந்து கூடிக்கிட்டே போகுது. தங்க நகைன்னு இல்ல, மற்ற அனைத்து பொருள்களும் கூடிக்கிட்டே போகுது. இதான் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடியவங்க வந்து விவசாயிகள் மட்டும்தான், செல்வத்தை உற்பத்தி பண்றவங்க. மற்றவங்க எல்லாம் பண்ட பரிமாறுதல் தான் நடக்கும். அப்ப செல்வத்தை உற்பத்தி பண்றவங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்காமையும் இந்த இது ரவீந்திர தோழர் சொன்ன மாதிரி தீப்பெட்டி ஆலைகள் வந்து என்ன செஞ்சுச்சு, இந்த அரசு யாருக்கு ஆதரவான அரசாக இருக்கும், இது வந்து விவசாயிகளுக்கு. அதுல இன்னும் நகைச்சுவை இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த காலத்திலேயே அந்த மாதிரி இருந்தது. காதலிய வந்து கவிஞர்கள் தான் பொதுவா மானே தேனேன்பாங்க. ஆனா இப்ப அரசியல்வாதிகளும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாக்காரங்க இன்னைக்கும் நீங்க இயற்கை விவசாயம் பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஒரு விவசாயியை கூப்பிட்டு கேட்டாதான் தெரியும், உரம் போட்டே எங்களுக்கு விலை கிடைக்கல, இன்னும் நாங்க இயற்கை விவசாயம் பண்ணி நாங்க வாழவா அப்படின்னு கேஷுவலா சொல்றாங்க. அப்ப ஒரு காதலியை போல விவசாயத்துக்கும் அந்த அரசியல் எலெக்ஷன் வந்துட்டா பேசுவாங்க. இல்ல இந்த கவிஞர்கள் இல்ல வந்து சமூக ஆர்வலர்கள்ன்றவங்க எல்லாம் இன்னைக்கு அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் கீரா வந்து ஒரு விமர்சன பார்வையோடு அன்றைக்கே வைத்திருக்கார். இந்த போக்குகளை எல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கதையாக இது இருக்கிறது. ரொம்ப அருமை. நன்றி. நன்றி அவர்களே. பதிவு பின்னூட்டம் பார்த்துக்கலாம். பேராசிரியர் புனிதவதி கிருஷ்ணன் அவர்கள் கதை சொல்லி மாணவி சுவாதிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ரேவதி அம்மா கீரா நைனா அவர்களை பற்றி அருமையான செய்திகளை இந்த நைனா அவர்கள் விரிவாக கூறினார்கள். சுவாதி கதையை நன்றாக கூறினார். உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்று உணர்ந்துதான் கூறியுள்ளனர் அப்படின்னு பதிவு பின்னோட்டம் தந்திருக்காங்க. நிறைவாக அம்மா எதுவும் சொல்றீங்களா பாப்பா? சுவாதி நிறைவா? சுவாதி எதுவும் சொல்றீங்களா? சுவாதி? ஓகே ஐயா. சுவாதி இல்லைங்க ஐயா, லைன்ல இல்லைங்க ஐயா, அவங்க வெளியில வந்துட்டாங்க. சரிம்மா, அது சார்பா அவங்க பேராசிரியர் நீங்களே பேசுங்கம்மா.
ஐயா முதல் முயற்சி மாணவிக்கு இது. அவங்க இன்னைக்கு காலையிலே வந்து நல்லா அந்த கதைய சொல்லி மேம் எப்படி நான் சொல்லணும் அப்படின்லாம் ரொம்பவே கேட்டுக்கிட்டாங்க. காலையில பாரதி விழாவுலயும் அவங்க பேசிட்டு இந்த கதைய சொன்னாங்க. அவங்க பேசுனதுல அதுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அவங்க இந்த கதைய நான் அவங்க சொல்லும்போதே ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். இவ்வளோ விஷயம் நெறைய தேடி இதுக்கு அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாவே அந்த கதைய வந்து அவங்க புரிஞ்சுகிட்டு, "மாம் இதுதான் மாம், இப்படிதான் மாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகும்போது ரொம்ப ஆச்சரியமா நானு வகுப்பிலே இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தேன். அது அவங்க இங்க இணைப்பு அப்படி இப்படி எனக்கும் இன்னைக்கு ரொம்ப முழுவதுமா இருக்கணும்னு நினைச்சு பார்த்தாலும், உள்ள போயிட்டு போயிட்டு இன்னைக்கு ரொம்ப அதிகமாவே தடங்கல் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அதையும் தாண்டி மாணவி அவங்களுடைய வெற்றிகரமான ஒரு முதல் பணி அது கலை இலக்கிய பெருமன்றம், தமிழ்நாட்டோட கலை இலக்கிய பெருமன்றத்துல வச்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி பூரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? முதல் மாணவி அவங்க இப்பதான் நாங்க பிஏ தமிழ் தொடங்கி இருக்கிறோம். அதுல 99 மதிப்பெண் எடுத்து வந்து சேர்ந்து தமிழ் தான் படிப்போம். அவங்க ஆசிரியர் சொல்லியும் வேணாம் அப்படின்லாம் எல்லாரும் சொல்லியும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு குடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்பவே பெருமையா நினைச்சு எடுத்துக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. ஐயா கோதண்டம் ஐயா எதுவும் சொல்றீங்களா நிறைவா? பிரபாகர் ஐயா நீங்க எதுவும் நிறைவா சொல்றீங்களா? பிரபாகர் ஐயா, பிரபாகர் ஐயா, பொதுச் செயலாளரே நாளைய கதைக்கு போயிடலாமா? நாளை கதை அவுரி. கதை சொல்லி முனைவர் ஆசா அருள்சாமி, இணை பேராசிரியர் ஆங்கிலத்துறை, ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கல்லூரி, தேவகோட்டை. நாளை கீராவும் நானும் என்ன நம்முடைய அனுபவ பகிர எழுத்தாளர் அன்னக்கொடி, ஸ்ரீலிபுத்தூரை சேர்ந்தவர், கீராவும் நானும் என்ற நூலின் ஆசிரியர். நன்றி தோழர்களே. இன்றைய தினம் சிறப்பாகவே நடைபெற்றது. சுவாதி உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் அவங்களுடைய பேராசிரியர் சொல்லுகின்ற பொழுது 99 மதிப்பெண் எடுத்துட்டு இதுல வந்தது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா அவங்க கதை சொன்னாங்க. அவங்களுடைய தேடல் இதைத்தான் நம்ம இளையோரிடம் எதிர்பார்ப்பது. இன்றைய தினம் கூட பாரதி விழாவில் நம்முடைய பொதுச் செயலாளர் இதைத்தான் வலியுறுத்தி பேசினார்கள். உண்மை, உழைப்பு, அதற்கான தேடல் இளைய சமுதாயத்திடம் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவருடைய பேச்சும் அதை வைத்தே கட்டமைக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தேடல் பெற்ற கதை சொல்லிகள் நம்மோடு பயணிப்பது கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு பெருமையா இருக்கிறது. அப்படி கதை சொல்லியாக பயணித்த சுவாதிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்போடு இருக்கக்கூடிய ஐயா கோதண்டம் ஐயா அவர்களும் விரிவாகவும் நம்மோடு பயணித்தார். அவர்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சநிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி வழக்கம் போல் பின்னூட்டம் தந்த ஆளுமைக்கும் நன்றி சொல்லி நாளைய தினம் இரவு 8 மணிக்கு கீரா ஐயாவின் கதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வணக்கம்.